வணக்கம் மலேசியா மடானி RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் சந்திரகலா ஐயப்பன். இன்றைய தலைப்புச் செய்திகள். அமைச்சு அரசு நிறுவனங்களின் தகவல்களை அறிய உயர்கல்வி மாணவர்களுக்கு வாய்ப்பு, பிரதமர் தகவல். தடுப்பூசி பெற்றவர்களுக்கு பின் விளைவுகள் ஏற்பட்டால் உரிய சிகிச்சை அளிக்கப்படும், சுகாதார அமைச்சு உறுதி. அரசு உதவி பெறும் எல்லா பள்ளிகளிலும் கழிப்பறைகளை தரம் உயர்த்த 13.4 கோடி ரிங்கிட் ஒதுக்கீடு இவ்வாண்டில் பகிர்ந்தளிக்கப்படும். உயர்கல்விக் கழக மாணவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் தகவல். அமைச்சு அரசு நிறுவனங்களில் உள்ள தகவல்கள், ஆய்வுகளை அறிந்து கொள்ளும் வாய்ப்பு 2 வாரங்களுக்கு அவர்களுக்கு வழங்கப்படும். நாட்டில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வலுப்படுத்தும் முனைப்பாக அது விளங்கும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். மேக கணினி வாயிலாக ஊடுருவும் அந்த நடவடிக்கையை அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சு ஒருங்கிணைக்கும். மேக கணினி முறைக்கு இப்போது கடப்பாடு உண்டு. ஆனால் மாணவர்களுக்கு தகவல்களை விரைந்து கொண்டு செல்வது அரசின் புதிய கொள்கையாக அமையும் என பிரதமர் கோடி காட்டினார். எல்லா பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் 2 வார காலம் வழங்கப்படும். அதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்ள தொடர்புடைய தரப்புகளுக்கு 2 வார கெடு அளிக்கப்படுவதாகவும் டத்தோஸ்ரீ அன்வார் கூறினார். உலக வாணிக மையத்தில் நடைபெறும் மலேசியா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நெக்சஸ் 2024 நிகழ்ச்சியை ஒட்டி நடைபெற்ற அன்வாருடன் சந்திப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பிரதமர் பேசினார். 30,000 செயற்கை நுண்ணறிவு துறையை மேம்படுத்த நாட்டில் தேவைப்படும் பொறியியலாளர்களின் எண்ணிக்கை. அந்த தொழிலுக்கு தேவையான பணியாளர் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நடவடிக்கைகளை உடனடியாக முடுக்கிவிடுமாறு கல்வி அமைச்சுக்கு பிரதமர் பணித்தார். நாட்டில் பொறியியலாளர் எண்ணிக்கை குறைவாக இருப்பதை டத்தோஸ்ரீ அன்வார் சுட்டினார். செயற்கை நுண்ணறிவு திட்டத்தை வெற்றியுறச் செய்ய நாட்டில் போதுமான பொறியியலாளர்கள் இருப்பது மிக முக்கியம். ஆகவே டிவெட் கல்வி, பயிற்சி கழகங்கள், பொறியியல் அறிவியல் புலம் ஆகியவற்றின் மூலம் தரமான அதிகமான பொறியியலாளர்கள் உருவாக்கப்படுவதை கல்வி அமைச்சு உறுதி செய்ய வேண்டும். தலைநகரில் மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் AI புலத்தையும் 2024 மலேசிய நெக்சஸ் செயற்கை நுண்ணறிவு திட்டத்தையும் தொடக்கி வைத்து பிரதமர் உரையாற்றினார். இவ்வேளையில் இன்றைய நவீன உலகில் AI தொழில்நுட்ப பயன்பாட்டிலும் சிறந்த வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வலுவான சுற்றுச்சூழலை அமைப்பதிலும் மலேசியா விரைந்து செயல்பட வேண்டுமென டத்தோஸ்ரீ அன்வார் வலியுறுத்தினார். இனியும் பழைய அணுகுமுறைகளுடன் செயல்பட இயலாது. இந்த நவீன யுகத்தில் அனைத்தும் துரிதமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். AI துறையை நிர்வகிக்க 4 அடிப்படை சூழியல் கூறுகளையும் அவர் மேற்கோள் காட்டினார். செயற்கை நுண்ணறிவு புத்தாக்க சூழியல் முறைமை திறம்பட உருவாக்கப்படுவது உறுதிப்படுத்துவது, AI தொழில்நுட்ப வளர்ச்சியை உந்தச் செய்ய கல்வி, மேம்பாடு, செயற்கை நுண்ணறிவு செயலி முதலிய துறைகள் MAIC மலேசிய செயற்கை நுண்ணறிவு கூட்டமைப்பின் கீழ் செயல்படுவதை உறுதி செய்வது, பன்னாட்டு பெரு நிறுவனங்களுடனான ஒத்துழைப்பின் வழி AI துறையை மேம்படுத்துவது, AI துறைசார் வல்லுநர்களை உருவாக்க கல்வித்துறையுடன் கைகோர்த்து அதன் மூலம் உகந்த கல்வி திட்டங்கள் ஏற்படுத்துவது ஆகியன அந்த 4 கூறுகள் என பிரதமர் விவரித்தார். மேலவை தலைவர் டத்தோ முத்தாங் தகால் காலமானார். தேசிய இருதய கழகத்தில் சிகிச்சை பெற்று வந்த 69 வயதான அவரின் உயிர் இன்று காலை 11:46க்கு பிரிந்தது. அசர்பைஜானில் நடைபெற்ற பண்பாடு மீதான உலக ஆய்வரங்கில் மலேசியாவை நிகர்த்த பேராளர் குழுவுக்கு டத்தோ முத்தாங் தலைமையேற்றிருந்தார். உடல்நலக் குறைவு காரணமாக முன்கூட்டியே தாயகம் திரும்பிய அவர் IJN-இல் சேர்க்கப்பட்டார். சிகிச்சை பலனின்றி அவரின் உயிர் இன்று பிரிந்தது. நாட்டின் 20ஆம் மேலவை தலைவராக கடந்த பிப்ரவரி 18ஆம் நாள் டத்தோ முத்தாங் பதவியேற்றார்.
AstraZeneca உட்பட COVID-19 தடுப்பூசிகளை பெற்றவர்களுக்கு தேவை ஏற்படின் அரசு சிகிச்சை வழங்கும். தடுப்பூசிகளால் ஏற்பட்ட பக்க விளைவுகள் மீதான தரவுகளை அரசு கொண்டுள்ளது. உரிய அணுகுமுறைகள் வாயிலாக அதற்கு சிகிச்சை அளிக்கப்படும் என சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் உறுதியளித்தார். Pfizer BioNTech, Sinovac ஆகிய தடுப்பூசிகளுக்கும் பக்க விளைவுகள் இருப்பது மெய்ப்பிக்கப்படுமாயின் அதற்கும் அரசு பொறுப்பேற்கும். AstraZeneca தடுப்பூசிகளால் பக்க விளைவு ஏற்பட்டிருப்பது சான்றுகளுடன் மெய்ப்பிக்கப்பட்டால் அதற்கு உகந்த சிகிச்சையளித்து உதவ அரசு தயாராக உள்ளது. கடா பாலிங் மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் டாக்டர் ஜுல்கிஃப்லி செய்தியாளர்களிடம் பேசினார். அரசு உதவி பெற்ற எல்லா பள்ளிகளிலும் கழிவறைகளை பராமரிக்கவும் தரம் உயர்த்தவும் 13,40,00,000 ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த நிதி இவ்வாண்டு பகிர்ந்தளிக்கப்படும் என கல்வி துணை அமைச்சர் வோங் காவோ தெரிவித்தார். நாடு முழுவதும் 1919 பள்ளிகளை உட்படுத்தி அந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அனைத்து நிதி நடைமுறைகளுக்கும் இணங்கி அந்த ஒதுக்கீட்டை நிதி அமைச்சரிடமிருந்து கோரியதாக துணை அமைச்சர் கூறினார். அதன்படி கழிவறைகளை சீரமைக்க ஒவ்வொரு பள்ளியும் தலா 70,000 ரிங்கிட்டை பெறும் என வாங் குறிப்பிட்டார். MH370 விமானத்தை ஆழ்கடலை ஊடுருவி தேட ஓஷன் இன்ஃபினிட்டி நிறுவனம் முன்வந்துள்ளது. அது குறித்து பரிந்துரை அறிக்கை வரும் ஆகஸ்டில் அமைச்சரவைக்கு கொண்டு செல்லப்படும் என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் கோடிகாட்டினார். அமைச்சரவைக்கு கொண்டு செல்லப்படும் முன் அந்த ஆய்வறிக்கையை போக்குவரத்து அமைச்சு துல்லியமாக ஆராயும். அதன் அடிப்படையிலேயே அமைச்சரவைக்கான பரிந்துரை அறிக்கை ஆயத்தமாக்கப்படும் என ஆந்தனி லோக் விவரித்தார். MH370 விமானத்தை தேடி மீட்பது பற்றிய ஆய்வறிக்கையையும் சான்றுகளையும் அந்த அமெரிக்க நிறுவனம் போக்குவரத்து அமைச்சிடம் வழங்கியிருக்கிறது. மற்றொரு நிலவரத்தில் KL சென்ட்ரல் ரயில் நிலைய மறு மேம்பாட்டு திட்டம் இவ்வாண்டு இறுதியில் தொடங்கும் என போக்குவரத்து அமைச்சர் கூறினார். அதற்கு அமைச்சரவை கடந்த ஆகஸ்டில் கொள்கை அளவில் இணக்கம் தெரிவித்தது. ரயில் பயணிகளால் ஏற்படும் நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் அந்த மறு மேம்பாடு அமையும். இப்போதிருக்கும் KL சென்ட்ரல் கட்டடம் 30 ஆண்டுகளுக்கு முன் வடிவமைக்கப்பட்டது. 20 ஆண்டுகளில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் நிலையில் எதிர்கால தேவைகளை நிறைவு செய்யும் வகையில் அது மாற்றி அமைக்கப்படும் என ஆந்தனி லோக் கோடிகாட்டினார். N6 கொலகுபு பஹாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் பரப்புரை இன்று இரவுடன் நிறைவை நாடுகிறது. புதிய மக்கள் நிகராளியை தேர்ந்தெடுக்க 39,362 வாக்காளர்கள் தங்கள் மக்களாட்சி கடமையை நாளை நிறைவேற்ற உள்ளனர். இடைத்தேர்தலுக்கு முழு ஆயத்த நிலையில் இருக்கிறது தேர்தல் ஆணையம். கொலகுபு பஹாருவில் 74 சாவடிகளுடன் 18 வாக்களிப்பு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. வாக்காளர்கள் மறவாமல் தங்கள் மக்களாட்சி கடமையை நிறைவேற்ற வேண்டும். மைசெமா செயலியில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கும் நேரத்தில் வாக்களிக்க சென்றால் நெரிசலை தவிர்க்கலாம் என தேர்தல் ஆணைய செயலர் டத்தோ இக்மால்ருடின் இஷாக் ஆலோசனை கூறினார். எல்லா வாக்களிப்பு மையங்களும் காலை 8 மணிக்கு திறக்கப்பட்டு மாலை 6 மணிக்கு மூடப்படும். முடிவு உங்கள் கைகளில். நாளை வாக்களிக்க போகும் கொலகுபு பஹாரு சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவு துணை அமைச்சர் டத்தோ ரமணன் ராமகிருஷ்ணன் வழங்கியிருக்கும் நினைவூட்டல் அது. குறிப்பாக இந்திய வாக்காளர்கள் வளமான எதிர்காலத்தை கருதி தங்கள் வாக்குகளை செலுத்த வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். இன்றிரவு 11:59 மணியுடன் நிறைவை தொடும் 14 நாள் பரப்புரையில் இந்தியர்களுக்கென அரசு வகுத்திருக்கும் முன்னெடுப்புகள் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டன. தொகுதிவாழ் இந்திய வாக்காளர்கள் எதிர்மறை சிந்தனைக்கு ஆட்படாமல் நாளைய இடைத்தேர்தலில் மக்களாட்சி பொறுப்பை தவறாது நிறைவேற்ற வேண்டும். ஒரு நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய வல்லமையை வாக்குரிமை கொண்டிருப்பதை துணை அமைச்சர் நினைவுறுத்தினார். அதனை அவர்கள் விவேகமாக பயன்படுத்த வேண்டும் என்பது டத்தோ ரமணனின் பேராவா. ஒரு உதவி கேட்குறோன்னா மக்கள்கிட்ட நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சுருக்கீங்க உங்களோட நாட்டுக்கு, நம்மளோட சமுதாயக்கு. தயவு செஞ்சு வெளியே வந்துட்டு ஓட் போடுங்க. நம்மளை பார்த்தோன்னா இப்போ அரசாங்கம் நிறையா செஞ்சிட்டோம். கேகேபியில் நம்மளோட நாட்டில்
நிறையா ப்ரோக்ராம் நிறையா இனிஷியேட்டிவ் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ என்ன முக்கியம்னா ஃபேக் நியூஸ் எல்லாம் படிச்சுட்டு தயவு செஞ்சு அது வந்து உங்களோட மைண்டில் ஒரு குவாலிட்டியான ஸ்டேட்டில் இருக்கக்கூடாது. நல்லா கிளியராக மனசு வச்சுட்டு நீங்கள் வந்து வெளியே வந்து உங்களோட ஓட் போடுங்க. தெக்கூன் கீழ் ஒதுக்கப்பட்டிருக்கும் இந்திய தொழில் முனைவர்களுக்கான கடனுதவி திட்டங்கள் பற்றிய விளக்கமளிப்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் அவர் ஊடகத்தாரிடம் பேசினார். அதில் சுற்றுவட்டார இந்தியர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். ஸோ இந்த ஸ்போமி கோஸ்பிக் வந்து மிந்தி வந்து ஸ்போமி வந்து 30 மில்லியன் தான் அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அரசாங்கம் வந்து இன்னும் 30 மில்லியன் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. ஸோ 60 மில்லியன் இருக்குது. இந்த 60 மில்லியன் வந்து நம்மளோட இந்திய சமுதாயத்துக்கு போயிட்டு நல்லா சேரணும். அவங்களோட பிஸ்னஸ் அவங்கள வந்து நல்லா செஞ்சுட்டு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு வரணும். அதான் நம்மளோட ஆசை. இன்னும் ஒன்று நம்மளை வந்து இப்போ பார்த்தோன்னா எனக்கு வந்து ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்குது. மக்கள் வந்து இப்போ வந்து நல்லா கிளியராக ஒரு விஷன் தெரியுது. கூடுதல் 3 கோடி ரிங்கிட் ஒதுக்கீட்டில் அறிவிக்கப்பட்ட ஸ்பூமி கோஸ் பிக் திட்டத்தில் கடனுதவியை பெற இதுவரையில் 21 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. அவற்றில் 2,50,000 ரிங்கிட் கடனுதவியில் 6 விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டன. ஸ்பூமி கோஸ் பிக் ஏப்ரல் 3ஆம் தேதி அறிமுகம் கண்டது. டத்துஸ்ரீ அன்வார் அனைவருக்குமான பிரதமர். இன சமய அரசியல் பின்புலம் பாராது எல்லாருக்குமாக அவர் இயங்குகிறார். அதேவேளை இந்திய சமுதாயத்துக்காக பல கோடி ரிங்கிட் நிதி ஒதுக்கி இருப்பதை PKR தலைவர் அலுவலக அரசியல் செயலர் மணிவண்ணன் கோவிந்த் சுட்டினார். ஒட்டுமொத்த குடிமக்கள் நலன் பேணும் பிரதமராக இயங்கினாலும் இந்தியர் நலன் பேண டத்துஸ்ரீ அன்வார் தவறவில்லை. அவர் தலைமையிலான மடானி அரசு மித்ராவுக்கு 10 கோடி ரிங்கிட் ஒதுக்கியது. அத்துடன் இந்திய மகளிர் வணிகர்களுக்காக 5 கோடி ரிங்கிட் நிதி ஏற்படுத்தியிருக்கிறது. சிறு குறு நடுத்தர வணிகர்கள் முன்னேற ஸ்பூமி கோஸ் பிக் 6 கோடி ரிங்கிட், தமிழ் பள்ளிகள் சீரமைப்புக்கு 2 கோடி ரிங்கிட், மலாயா பல்கலைக்கழகத்தில் தமிழ் கல்வி மேம்பாட்டுக்கு 50 லட்சம் ரிங்கிட் என மடானி அரசு இந்திய சமூகத்துக்கு ஒதுக்கியிருக்கும் பல்வேறு நிதி உதவிகளை மணிவண்ணன் பட்டியலிட்டார். வானூர்தி துறையில் ஆர்வம் உள்ள இளைஞரா நீங்கள்? இது உங்களுக்கான இனிய செய்தி. வானூர்தி பழுது நீக்கும் துறையில் இளைஞர்கள் பங்கேற்பை அதிகரிக்கும் நோக்கில் அவர்களது நிதி சுமையை குறைக்க மித்ரா வாயிலாக அரசு உதவிக்கரம் நீட்டுகிறது. மலேசிய பொது வான் போக்குவரத்து செயலாக்க நிறுவனம் CAAM ஆதரவிலான வானூர்தி பழுது நீக்கும் பயிற்சியை எலிட் ஏரோநாட்டிக்ஸ் ட்ரைனிங் சென்டர் வழங்குகிறது. மாணவரின் கல்வி கடன் நிதிச்சுமையை குறைக்க மலேசிய இந்தியர் உருமாற்ற பிரிவு மித்ரா அவர்களுக்கு சிறப்பு நிதியுதவி நல்குகிறது. இந்த ப்ரோக்ராம் ஒரு ஸ்பெஷலைஸான ப்ரோக்ராம். ஏன்னா இது வந்து ஏரோப்ளேன் சம்மந்தப்பட்ட ப்ரோக்ராம். அதனால தான் அது பெஞ்சங்காரான் பெசாவான்னு சொல்கிறாங்க. ஒரு 7 ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி தான் நடத்துகிறாங்க. இவங்க எல்லாமே அங்கீகாரம் பெற்ற ஆர்கனைசேஷன் சொல்லலாம். எஸ்பிஎம் முடிச்சுட்டு வெளியே வர்ற பிள்ளைங்களுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இந்த ப்ரோக்ராம் எடுத்து பழகி ட்ரெயின் ஆகி குவாலிஃபை ஆகி நல்ல ஒரு வேலைக்கு போய் சேருங்க, ஏவியேஷன் ஃபீல்டில் போய் சேருங்கன்றதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறோம். ஸோ நாங்கள் நடத்துகிற ப்ரோக்ராம் பேர் வந்து டிப்ளமா Kemahiran Malaysia dalam bidang penyelenggaraan pesawat under Jabatan Pembangunan Kemahiran Malaysia. அது ஒரு குவாலிஃபிகேஷன். ஒன்று வந்து Part 6666 Category A1 License in Aircraft Maintenance under the Civil Aviation Authority of Malaysia. 65,000 ரிங்கிட் வரும் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு. 3 வருஷம் காஸ் 65,000 ரிங்கிட் வருது. இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கவர்மெண்ட் கிட்டேருந்து லோன் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஸ்டடி லோன். அந்த லோன் வந்து 41,000 வழி தான் கவர் பண்ணோம். இந்த இடத்துல தான் மித்ரா வந்து எங்களை போன வருஷம் ஹெல்ப் பண்ணிச்சு. ஒரு 32 மாணவர்களுக்கு வந்து இந்தியன் மாணவிகளுக்கு 32 பேருக்கு வந்து எவ்வளோ பணம் குறைவாக இருக்கோ அந்த 32 பேருக்கு பணம் கொடுத்து அந்த கேப்பை குறைச்சி அவங்க லைசன்ஸ் முடிக்கிறதுக்கு ஒரு வழி வகுத்தாங்க. அதனை பெற்று பயனடைந்த மாணவர் சிலர் அது குறித்து மனநிறைவை வெளிப்படுத்தினர். நான் இங்கே வந்து 3 வருஷமாக இருக்கேன். ஸோ இந்த காஸ் வந்து இந்த ஹெல்ப் மூலிமா எனக்கு எப்படி கிடைச்சுன்னா மித்ரா மூலிமா. My parents are both already retired. So currently now my siblings are the one helping my family. So இப்போ எனக்கு வேலையாகவும் கிடச்சிச்சு ஏர்போர்ட்டில். ஸோ at the same time I am just trying to cover the financial. So through that
the finance is the very important part. So that's how Mitra is helping me lah. வந்து 3 வருஷம் டிகேஎம் ப்ளஸ் லைசன்ஸ் வந்து செய்கிறேன் நான். அப்புறம் மித்ரா வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க இந்தமாரி ஸ்காலர்ஷிப் மாதிரி. ஸோ அது வந்து எனக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக பேர்டன் இல்லாமல் இருந்துச்சு. லேர்ன் பண்ணியிருக்காங்க எனக்கு. ஸோ இதனால் என்னன்னா ஐ கேன் ஹெல்ப் மை பேரண்ட்ஸ் டு அவங்களோட காஸ்ட்டை வந்து அவ்வளோ இல்லாமல் கொஞ்சம் இதை பண்ணியிருக்கேன் நான் ஹெல்ப் பண்ண முடியும் பேரண்ட்ஸில். இன்னொன்று என்னென்னா எனக்கு இந்த காஸ்ட் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. இந்த லைசன்சிங் ஸ்டூடெண்ட் எனக்கு வந்துட்டு இந்த நம்மளுக்கு பண உதவி ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. ஏனென்றால் அந்த கொடுக்குற லோன் வந்துட்டு நம்மளோட டிப்ளமா காஸ்ட்டுக்கு மட்டும்தான் கரெக்டாக இப்போதைக்கு அவங்க கவர்மெண்ட் பிடிகே லோன் கிடைக்கிது. ஸோ அந்த லைசன்சிங் காஸ்ட் வந்து எங்களுக்கு மித்ரா மூலிமா எங்களுக்கு ஒரு உதவி கிடச்சிச்சின்னா எங்களுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். என் லோனுக்கு வந்து டிகேஎம்க்கு வந்து லோன் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ லைசன்ஸ்க்கு வந்து எங்களுக்கு வந்து காசு வந்து பற்றாக்குறையாக இருக்குது. ஏன்னா ஒரு லைசன்ஸ்க்கு மட்டும் காஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ உள்ள டைமுக்கு வந்து எங்களுக்கு வந்து லைசன்ஸ் வந்து மித்ரா எங்களுக்கு உதவி செஞ்சாங்கன்னா ஸோ எங்களால் வந்து இந்த லைசன்ஸ் கோர்ஸை ஈஸியாக எங்களால் முடிக்க முடியும். SPM முடித்த மாணவர்கள் இதுபோலும் திறன் பயிற்சிகளில் தேர்ந்து வாழ்வில் வெற்றி எய்தலாம். அவர்களின் பளுவை குறைக்க அரசும் பல்வேறு உதவிகள் நல்குகிறது. ஜொஹூரில் போதைப் பொருள்களை பகிர்ந்தளித்ததாக நம்பப்படும் 75 வயது மூதாட்டி உள்ளிட்ட 4 தடுத்து வைக்கப்பட்டனர். பொந்தியானில் கடந்த மே 4ஆம் நாள் நடத்தப்பட்ட சோதனையில் 26.61 கிலோகிராம் எடையிலான பல்வேறு வகை போதைப் பொருள்கள் கைப்பற்றப்பட்டன. நீர்ப்பரப்பின் மேல் அமைந்த வீடொன்றை போதைப் பொருள்களை தயாரித்து பொட்டலமிடும் கிடங்காக அவர்கள் பயன்படுத்தினர். அவர்களிடமிருந்து போதைப்பொருள் தயாரிப்பு இயந்திரங்களும் 6 கார்களும் 5,60,000 ரிங்கிட் ரொக்கமும் பறிமுதல் செய்யப்பட்டதாக மாநில போலீஸ் துறை தலைவர் M. குமார் தெரிவித்தார். ஜொஹூர் இஸ்கண்டார் புத்திரியில் குடிநுழைவுத்துறை சோதனையில் அந்நிய தொழிலாளர் 52 பேர் கைது செய்யப்பட்டனர். அலுமினிய ரொட்டி தொழிற்சாலைகளில் அந்த சோதனை நடத்தப்பட்டது. பாகிஸ்தான் நாட்டவர் 10 பேரும், வங்காளதேசிகள் 9 பேரும், சீன நாட்டவர் 4 மியான்மர் நாட்டவர் 3 தடுத்து வைக்கப்பட்டதாக மாநில இடைக்கால குடிநுழைவு இயக்குநர் முகமது ஃபைசால் ஷம்சுடின் தெரிவித்தார். லபுவான் மரீனா அவாம் படகு துறையில் உள்ள பாய்மர கப்பலில் ஸ்வீடன் ஆடவர் நீச்சிரவு இறந்து கிடக்க காணப்பட்டார். மாலை 7:16 மணிக்கு அவர் அங்கு பிணமாக கிடந்ததை கண்ட பொதுமக்கள் போலீசுக்கு தகவல் அளித்தனர். அந்நிய தொழிலாளர்களை தருவிப்பதில் தளர்வு. அரசின் அந்த முன்னெடுப்புக்கு நன்றி என்றார் மலேசிய இந்திய நகை வியாபாரிகள் பொற்கொள்ளர் சங்க தலைவர் டத்தோ அப்துல் ரசூல் அப்துல் ரசாக். அதன் வாயிலாக அந்த இந்திய பாரம்பரிய தொழில்துறையில் நிலவும் ஆழ்வள சிக்கலுக்கு விரைவில் தீர்வு காணப்படக்கூடும் என அவர் நம்புகிறார். மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிமுடன் அண்மையில் நடத்தப்பட்ட கலந்துரையாடல் மூலம் அந்த நம்பிக்கை பிறந்துள்ளது. சிகை அலங்காரம், துகில், நகை ஆகியன சார்ந்த இந்திய பாரம்பரிய தொழில் துறைகளுக்கு 7,500 அந்நிய தொழிலாளர்கள் வழங்க அரசு முன்வந்தது. ஆனால் அதற்கு விதிக்கப்பட்ட நிபந்தனைகள் அவர்களின் சேவையை பெறுவதில் சிக்கலை ஏற்படுத்தியது. நம்ம பெரிய வந்து 2 மில்லியன் கொடுங்க, 10,000 பேர் கொடுங்க, 50,000 பேர் யாரும் நம்ம கேட்கல. கேட்டது ஒரு 15,000 பேர் கேட்டோம். அதுக்கு முதல் 7,500 பேர் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரொம்ப அதிகமான அது கிளாஸ் எல்லாம் போட்டு கொடுத்ததுனால எங்களால் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. ஏன்னாக்கா இந்த வியாபாரத்துக்கு நம்ம வந்து இப்போ பாருங்கள், ஒரு கடை நம்ம செய்யணுன்னாக்கா ஏற்கனவே 14 பேர்லேருந்து 15 பேர் தேவைப்படுது. ஒரு சாதாரண 1000 ஸ்கொயர் ஃபீட் கடைக்கு ஒரு நகை கடைக்கு தேவையான ஆட்கள். அதில் குடும்பம் இருந்துச்சுனாக்கா ஒரு 5 பேர் குடும்பக்காரங்க மலிசாக்காரங்களே இருக்கிறாங்க. ஒரு 2 பேர் லோக்கல் ஆளுங்களும் வச்சுருந்து ஏறக்குறைய நம்மளை கேட்க போகிறது 40%லேருந்து 50% தான். அந்த 40% யாருனாக்கா 10ங்க. மலேசிய இந்தியர் நகை வியாபாரிகள் பொற்கொள்ளர் சங்கத்தில் 270 உறுப்பினர்கள் அங்கம் வகிக்கின்றனர். அந்த சங்கத்திற்கு மட்டும் 1,500 அந்நிய தொழிலாளர்கள் தேவைப்படுகின்றனர். அவர்கள் வர்த்தகத்தை சீராக தொடர அந்நிய ஆள்பலம் தேவைப்படுவதை டத்தோ அப்துல் ரசூல் சுட்டினார். தங்கத்தின் மதிப்பு இப்போதைக்கு உயருமே தவிர குறைய வாய்ப்பில்லை. அதற்கு 5 காரணங்கள் வித்திடுகின்றன. தங்கத்தின் மீது சீன நாட்டினருக்கு புதிதாக ஏற்பட்டிருக்கும் மோகமும் அவற்றுள் அடங்கும் என டத்தோ அப்துல் ரசூல் அப்துல் ரசாக் கூறுகிறார்.
அண்மைய காலமாக சீனர்கள் தங்கத்தை வாங்கி குவிப்பதில் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். சில நாடுகள் தங்கத்தை பதிக்கும் அதே வேளை அதனை உற்பத்தி செய்யும் சுரங்கங்களின் எண்ணிக்கையும் குறைந்து வருகிறது. இந்நிலையை களைவதற்கு சில காலங்கள் பிடிக்கலாம் என கணிக்கப்படுகிறது. ஆனால் இப்போ பெரிய விஷயம் என்னன்னாக்கா, இடைக்காலத்தில் சைனா கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா தங்கம் அதிகமாக வாங்குறாங்க. அது என்ன காரணம்னாக்கா, அவங்க இருக்கிற மக்கள் எல்லாமே தங்கத்து மேலே எப்படி இந்தியாவுக்கு அந்த காலத்திலேயே நம்பிக்கை இருந்ததோ அதே மாதிரி சீனர்களுக்கு இப்போது தங்கம் அதிகமாக நம்பிக்கை ஏற்பட்டதுனால உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 60 விழுக்காடு தங்கம் சைனா மூலிமா தான் இன்றைக்கி வாங்கப்படுகிறது. இருக்கக்கூடிய தங்க சுரங்கங்கள் குறைந்து விட்டன. ஒரு சில சுரங்கம் தான் இருக்குதுங்க. புதுசாக கண்டுபிடி எடுத்தாலும் முந்தி இருந்த ஒரு சுரங்கங்க இப்போ இல்லை. எனக்கு ரொம்ப ஆபத்து, எடுக்கக்கூடிய ஒரு தரவாய் இல்லாதனால தங்கத்தோட மதிப்பு விலை ஏறுது. இவ்வேளையில் அட்சய திருதியை முன்னிட்டு இன்று நாடு முழுதும் உள்ள நகைக்கடைகள் களை கட்டியதாக டத்தோ ரசூல் கூறினார். இன்றைய நன்னாளில் தங்கத்தை வாங்கினால் செல்வங்கள் குறையாது என்பது நம்பிக்கை. குறிப்பாக மஸ்ஜித் இந்தியாவில் உள்ள நகைக்கடைகளில் அவற்றை வாங்குவதில் மக்கள், குறிப்பாக இந்தியர்கள் படையெடுத்ததை காண முடிந்தது. அட்சய திருதியை என்பது அமாவாசைக்கு பிறகு 3ஆம் நாள் வரக்கூடியது தான் அட்சய திருதியை. திருதியை என்பது அமாவாசை, பிரதமை, துவிதியை, திருதியை 3வது நாள் தான் அட்சய திருதியை என்பது சொல்லப்படுகின்றது. இந்த அட்சய திருதியை அப்போ அட்சயம் என்பது அல்ல குறையாதது. இதில் புராணங்களில் நிறைய கதைகள் சொல்கிறாங்க. இது தங்கம் மட்டும் வாங்கக்கூடிய நாள் அல்ல, நிறைய பொருட்கள், நீங்கள் துணிமணி அல்லது மளிகை ஜாமான் இது போன்ற எல்லா ஜாமானையும் வாங்கக்கூடிய ஒரு நாள் தான் அக்ஷய நாள். இன்றைக்கி வந்து சிறப்பாக சந்தோஷமாக எல்லாரும் கொண்டாடுவாங்க. அதாவது அவங்களோட ஐதீகம் வந்துட்டு இன்றைய நாள் வந்து அல்ல பெருகு, அதாவது வாங்க பெருகிட்டே போகிறதுனால தான் இன்றைக்கி அக்ஷயன்ற ஒரு வார்த்தை நம்மளுக்கு வந்துச்சு. பொதுவாக நார்மல் டே வந்து 10 மணி கடை திறப்பாங்க. பட் இந்த நாள் வந்துட்டு 7:30 மணிக்கெல்லாம், அதாவது கஸ்டமருக்காக வாடிக்கையாளர் அடிக்க வெள்ளனையாக வரணும், அவங்களுக்காக எல்லாம் சிறப்பாக செஞ்சுருக்கணும்னு வெள்ளனையாக திறந்து அவங்களுக்குண்டான சர்வீஸை கண்டிப்பாக கொடுக்கணுன்றது செஞ்சுருவாங்க. சித்திரையில் அமாவாசைக்கு பின் வரும் வளர்ப்பிறையின் 3ஆம் நாளில் மலர்கிறது அட்சய திருதி. அட்சயம் என்றால் தேயாது, குறையாது, வளர்தல் என்று பொருள். அனைத்து செல்வங்களையும் குறைவில்லாது வாரி குவிக்கும் இன்றைய நாளாக அது கருதப்படுகிறது. ரொம்ப நல்ல நாள், தங்கம் வாங்குறதுக்கு உகந்த நாள். தங்கம் வாங்க பெருகும் இன்னைக்கு. ஆமா, நாங்கள் எப்போதும் ரெகுலர் கஸ்டமர்ங்க, எப்போதுமே வாங்குவோம். முதல் முறையாக அந்த அட்சய தேதிக்கு நான் இப்போ தான் எடுக்க வந்திருக்கேன். சொல்லியிருக்காங்க ஆள்லாம், அட்சய தேதி எடுத்தால் நகை வந்து இதாகும், குடும்பம் வந்து இதாகும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு இதில் வந்துட்டு முதல் முறையாக நாங்கள் வந்துட்டு, நான் 10 வருஷமாக மலேசியாவில் இருக்கேன், வந்து நகை எடுத்திருக்கேன், இது இருக்கேன். ஆனால் முதல் முறையாக அட்சய தேதிக்கு வந்து இப்போ எடுக்கிறேன். நாங்கள் வந்து பின்னையிலிருந்து இங்கே கேவுக்கு வந்திருக்கோம். அட்சய துணி இன்றைக்கி வந்து நகை பார்த்துட்டு போகலாம், முடிஞ்சால் வாங்கலாம், முடியெல்லாம் வாங்க முடியாது, பொறுத்து இருக்குல்ல, வாங்க முடிஞ்சால் வாங்கலான்னு. அதனால் நாங்கள் இன்றைக்கி கேளுக்கு வந்திருக்கோம். மகாலட்சுமி தானே, அது நம்மளுக்கு குடும்பத்துக்கு நல்லது அப்படி தான் நான் நினைக்கிறேன். நாங்கள் வந்து முந்தியெல்லாம் வந்து நகை வந்து பத்திரட்டு செய்வோம், இப்போலாம் நகை பத்திரம் இல்லைங்களே, அதனால் நகை வந்து நாங்கள் வாங்கிக்கிறது. தங்கம் என்பது செல்வம் அன்று, அது ஒரு சேமிப்பு, முதலீடு. பணத்தின் மதிப்பு குறையலாம், ஆனால் தங்கத்தின் மதிப்பு தரணியில் குன்றுவதில்லை. ஆகவே இன்றைய நாளில் மட்டுமின்றி போதிய நிதி வசதி இருக்கும் போது அதனை வாங்கி மக்கள் நலம் பெற வேண்டும் என துறை சார்ந்தோர் கருத்துரைக்கின்றனர். தமிழகம் சிவகாசியில் உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிப்பில் 9 பேர் உயிரிழந்தனர், 10 பேர் படுகாயமுற்றனர். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சிவகாசியில் அந்த தீ விபத்து நேர்ந்தது. பட்டாசு நிரப்பப்பட்ட 7 அறைகள் தீயில் எரிந்து நாசமானதாக உள்ளூர் ஊடகம் தெரிவித்தது. தமிழகத்தில் பட்டாசு ஆலைகள் நிறைந்த பகுதியாக சிவகாசி விளங்குகிறது. தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியாவின் பல பாகங்களுக்கும் அங்கிருந்து பட்டாசுகள் விநியோகிக்கப்படுகின்றன. வடகாசாவுக்கு வான்வழியாக உதவிகளை அனுப்புவது தவிர்க்கப்பட வேண்டும். மாறாக தரை வழி பாதை திறக்கப்பட்டு அதன் வழி அவை கொண்டு செல்லப்பட வேண்டும் என ஹமாஸ் வலியுறுத்தியது. உதவிகளை சேர்க்க வான்குடை வழி தரை இறங்கிய பாலஸ்தீனர் 2 உயிரிழந்ததை ஹமாஸ் மேற்கோள் காட்டியது. பொருள்களின் பலகை ஏந்துகள் அங்குள்ள கிடங்கின் மீது விழுந்தன. அதில் அங்கிருந்த 21 பேர் இறந்தனர். தவிர வான்வழி உதவிகளை கொண்டு சேர்ப்பது அங்கு நிலவும் உணவு தட்டுப்பாட்டுக்கு தீர்வு தராது என ஹமாஸ் பேச்சாளர் சலாமா மரூஃப் கருத்துரைத்தார்.
பிரேசிலின் ரியோ கிராண்டே டோ சூல் மாநிலம் வெள்ளக்காடாக நீடிக்கிறது. தொடர் கனமழைக்கு பலியானோர் எண்ணிக்கை 107ஆக அதிகரித்துள்ளது. நேற்று புதிதாக 7 மரணங்கள் பதிவு செய்யப்பட்டன. புயலுடன் கூடிய கனமழையால் பிரேசிலின் தென் பகுதியில் கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி பெருவெள்ளம் ஏற்பட்டது. இதுவரை லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 136 பேரை காணவில்லை என அந்நாட்டின் பொது தற்காப்பு நிறுவனம் தெரிவித்தது. பிரேசில் வரலாற்றில் ஏற்பட்ட மிக மோசமான வெள்ள பேரிடராக இது கருதப்படுவதாக ரியோ கிராண்டே டோ சூல் மாநில ஆளுநர் எட்வார்டோ லெய்ட்டே குறிப்பிட்டார். செனகலில் விமானம் ஓடுபாதையை விட்டு விலகியதில் 11 பேர் காயமுற்றனர். தியாஸ் பிளேஸ் கியான் அனைத்துலக விமான நிலையத்திலிருந்து புறப்பட ஆயத்தமான போது அந்த விமானம் விபத்துக்குள்ளானது. காயமடைந்தவர்களில் விமானியும் அடங்குவார் என செனகல் நாட்டின் போக்குவரத்து அமைச்சு தெரிவித்தது. அந்த விபத்துக்கான காரணம் ஆராயப்படுகிறது. பயணிகளில் 4 படுகாயமடைந்ததாக விமான நிலைய நிர்வாகி கூறினார். அந்த போயிங் விமானம் 79 பயணிகள் 6 பணியாளர்களுடன் மாலி தலைநகர் பமாகோவை நோக்கி புறப்பட்டது. பிளேஸ் ஜியான் விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டது. இதனிடையே 190 கொரெண்டோன் ஏர்லைன்ஸ் பயணிகள் நூழிழையில் உயிர் தப்பினர். அலான்யா கஜிபாசா விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது அந்த விமானத்தின் முன்பக்க வட்டகை வெடித்தது. அதனால் போயிங் 737 விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. பயணிகளுக்கு காயம் ஏற்படவில்லை என்பதை அமைச்சு உறுதிப்படுத்தியது. திராவக வீச்சுக்கு இலக்கான ஃபைசால் ஹலீம் சுயமாக நடக்க ஆரம்பித்துள்ளார். மேலும் அந்த ஹரிமா மலாயா காற்பந்து வீரர் உடல் நலம் தேறி வருவதாக ஸ்லாங்கூர் FC இயக்குநர் வாரிய உறுப்பினர் டத்துஸ்ரீ ஷரில் முக்தார் தெரிவித்தார். ஸ்லாங்கூர் காற்பந்து அணி வீரருமான ஃபைசால் ஹலீம் நேற்று 3ஆம் முறையாக அறுவை சிகிச்சையை கடந்தார். அதன் பின்னர் புத்துணர்ச்சியுடன் காணப்படும் அவர் இல்லம் திரும்ப ஆவலாய் உள்ளார். கை மற்றும் விலா எலும்புகளில் ஒட்டப்பட்டிருக்கும் தோள்கள் அவருடன் ஒத்திருப்பதை உறுதி செய்ய அந்த தொடர் சிகிச்சை தேவைப்படுகிறது. ஐரோப்பா லீக் இறுதியாட்டத்திற்குள் நுழைந்தது பயன் லெவர்குசன். 2ஆம் அரையிறுதியில் அந்த ஜெர்மனிய புண்டஸ்லீகா வெற்றியாளர் தலா 2 கோல்களில் ரோமாவுடன் சமம் கண்டது. அதனைத் தொடர்ந்து 4-2 என திரட்டு புள்ளிகள் வாயிலாக லெவர்குசன் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியது. அந்த சுற்றில் அது அட்லாண்டாவுடன் மோதும். அவ்விரு அணிகளும் களம் காணும் இறுதியாட்டம் இம்மாதம் 23ஆம் தேதி அதிகாலை 3 மணிக்கு தொடங்கும். இதுவரையில் களம் கண்ட 49 ஆட்டங்களில் லெவர்குசன் தோல்விக்கான நிலையை தொடர்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ரவுத்திரம் பழகு. அநீதிகளை கண்டும் காணாமல் இருக்காமல் அவற்றை எதிர்க்க சினம் கொண்டு சீர பழகிக்கொள். வெளிப்பட வேண்டிய இடத்தில் வெளிப்படாத சினமும் குற்றமே என்கிறார் அமரகவி பாரதி. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.